ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மட்டன் கிரேவி எப்படி வைக்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். மட்டன் கிரேவிலேருந்து இன்னொன்று நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மட்டன் சூப் எப்படி வைக்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். சூப் அப்படின்றது மோஸ்ட்டாக எல்லா குழந்தைங்களுக்குமே ஃபேவரட்டான ஒன். ஸோ அதனால் சூப்பும் ரொம்ப ஸ்ட்ரென்த்தான ஒன்னால் நம்ம எப்படி சூப்பும் மட்டன் கிரேவியும் வைக்க போகிறதுன்னு தான் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ்லாம் நான் உங்களுக்கு இப்போ ஷேர் பண்ணுறேன். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்னென்ன எடுத்துருக்கோன்னா பிரியாணி இலை, பட்டை, கிராம்பு, தென் 2 ஏலக்காய். ஏலக்காய் நிறைய போகக்கூடாது, ஏன்னா நம்ம சூப் அப்புறம் கொஞ்சம் கசந்து தன்மை ஆகிடும். அதுக்கப்புறம் நம்ம என்ன வச்சுருக்கோம் அப்படின்னா கொத்தமல்லி, புதினா ஒரு கப்பில் எடுத்துக்கிறோம். தென் கருவேப்பிலை ஒரு 2 லீஃப் எடுத்துக்கிறோம். தென் நம்ம மட்டன் ஒரு 1/2 kg. அதுக்கப்புறம் ஒரு 2 டொமேட்டோ எடுத்துக்கிறோம். தென் சின்ன வெங்காயம் எடுத்துக்கிறோம். பெரிய வெங்காயம் போட்டால் அவ்வளோக்கா டேஸ்ட் இருக்காது. சின்ன வெங்காயம் நம்ம ஹெல்த்துக்கும் நல்லது, அதனால சின்ன வெங்காயம் எடுத்துக்கிறோம். தென் நம்ம என்ன எடுத்துக்கிறோன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட். இஞ்சி பூண்டு பேஸ்ட் நாங்கள் வீட்டிலே தான் ரெடி பண்ணோம். அது எப்படின்னா வெறும் இஞ்சி, ஒரு இஞ்சி, பூண்டு, தென் அதுக்கப்புறம் சோம்பு. இதில் மிளகு போட்டுக்கலாம். அதனால் இதில் பச்சை மிளகாய் நம்ம ஆட் பண்ண தேவையில்லை. இதில் மிளகு தான் நம்ம ரொம்ப குட் ஃபார் அவர் ஹெல்த். ஸோ நம்ம அவ்வளோக்கா பச்சை மிளகாலாம் யூஸ் பண்ண வேணாம். மிளகோட காரமே இதுக்கு போதும். தென் நம்ம இது எடுத்துக்கிறோம். அரிசி வாஷ் பண்ண தண்ணி, குடிக்கிற தண்ணி, நல்ல சுத்தமான குடிக்கிற தண்ணியை அரிசியில் வாஷ் பண்ணிட்டு அந்த தண்ணி எடுத்துக்கிறோம். கொஞ்சம் சூப்புக்கு நல்ல டேஸ்ட் காமிக்கும். உங்கள் வீட்டில் எத்தனை பேர் இருக்காங்கன்னு அந்த மாதிரி பார்த்துட்டு நீங்கள் குக்கர் வச்சுக்கலாம். எங்கள் வீட்டில் வெறும் 2 பேர் தான், அதனால் நாங்கள் இந்த குக்கர் யூஸ் பண்ணிக்கிறோம். இதில் ஆயில் ஊற்றிட்டு அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு காமிச்ச இன்க்ரீடியன்ட் பட்டை, கிராம்பு இது எல்லாத்தையும் போட்டுக்கலாம். இது போட்டதுக்கப்புறம் ஆனியன் அதை ஆட் பண்ணிக்கோங்க. ஆக்சுவலாக நம்ம ஸ்மால் ஆனியன் யூஸ் பண்ணுறது ரொம்ப நல்லது நம்ம உடம்புக்கு. சின்ன வெங்காயம் அப்படின்றதே ரொம்ப நல்லது தான். பெரிய வெங்காயத்தில் இருக்கிற ஹெல்த்தியை விட சின்ன வெங்காயம் இருக்கிறது தான் நல்லது. இதுக்கப்புறம் நம்ம என்ன யூஸ் பண்ணுறோன்னா டொமேட்டோவும் ஆட் பண்ணிக்கிறோம். டொமேட்டோ மோஸ்ட்டாக எல்லாமே போட்டுக்கலாம், பட் ஆனியன் கொஞ்சம் கம்மியாக போட்டுக்கலாம். நம்ம இதை நல்லா ஒரு 10 மினிட்ஸ்க்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதுக்கப்புறம் இதிலே நம்ம கருவேப்பிலை இலையும் போட்டுடலாம். தென் 2 கருவேப்பிலை இலையுமே இதில் போட்டுடலாம். அதுக்கப்புறம் நம்ம புதினா கொத்தமல்லியும், நம்ம வச்சுருக்க புதினா கொத்தமல்லி எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஆல்மோஸ்ட் நம்ம கொஞ்சம் தான் வதக்கணும். இதை ரொம்ப வதக்குனா சூப்பில் டேஸ்ட் இருக்காது. ஸோ சூப் அப்படின்றது நம்ம எல்லாரோட ஃபேவரட்னால கொஞ்சம் மீடியமாக தான் வதக்கணும். ஒரு 10 மினிட்ஸ், மேக்ஸிமம் ஒரு 10 மினிட்ஸ் வதக்குனா போதும். இதுக்கப்புறம் நம்ம நம்ம வச்சுருக்க பேஸ்ட், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். 2 ஸ்பூன் போட்டுக்கலாம். ஸோ இதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் எல்லாத்தையும் போட்டு மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் அது நம்மளுக்கு ஸ்மெல் வரும். அப்போ நம்ம என்ன பண்ணோம்னா நம்ம வச்சுருக்க மட்டன் எடுத்து இதில் ஆட் பண்ணிக்கணும். ஸோ நம்மக்கிட்ட இருக்கிற மட்டன் எல்லாத்தையும் எல்லாம் ஆட் பண்ணிக்கணும். ஸோ ஆட் பண்ணிட்டோம். இப்போ நம்ம ஃபைனலாக ஆட் பண்ணிட்டோம். இதுக்கப்புறம் அதே சேம் மிக்சிங் வேலை தான். நம்மளுக்கு மிக்ஸ் பண்ணிக்கலாம், மறுபடியும் மிக்ஸ் பண்ண ஆரம்பிச்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி நம்ம மிக்ஸ் பண்ணுறப்போ நம்மளுக்கு அந்த மட்டனுக்கு நம்ம வாஷ் பண்ணப்போ மட்டனோட ஸ்மெல் தெரிஞ்சிருக்கும். அந்த மட்டன் ஸ்மெல் போகிற வரைக்கும் நம்ம நல்லா வாஷ் பண்ணணும். அதுக்கப்புறம் நம்ம என்ன ஆட் பண்ணணும்னா மஞ்சத்தூள் கொஞ்சோண்டு ஆட் பண்ணிக்கணும். ஸோ நம்ம மஞ்சத்தூள் போட்டதுக்கப்புறம் ரொம்ப அதிகமாகலாம் மஞ்சத்தூள் போடக்கூடாது. இப்போது உங்கள் வீட்டில் ஒரு சின்ன ஸ்பூன் இருக்குன்னா அதிலே 1/2 ஸ்பூன் போட்டால் போதும். நிறையா போட்டால் மஞ்சளோட வாடை வரும். ஸோ அதனாலே நம்மளுக்கு சாப்பிட பிடிக்காமல் போயிடும். நம்மளுக்கு அந்த மட்டனோட வாசம், அந்த மட்டனோட வாடை, அப்புறம் அந்த நம்ம போட்டோம்ல ஆனியன், டொமேட்டோ, அந்த ஸ்மெல்லே இருக்கக்கூடாது. ஒரு நல்ல ஒரு சூப் ஸ்மெல் அப்படின்றது இப்போயே எனக்கெலாம் வர ஆரம்பிச்சிருச்சு. நீங்கள் என் கூட இருந்தால் அவங்களுக்கும் வந்திருக்கும். ஆக்சுவலாக என் கூட சேர்ந்து குக் பண்ணியிருந்தீங்கன்னா. இதுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் நம்மளுக்கு தேவையான அளவு, உங்கள் வீட்டில் யார் எவ்வளோ சால்ட் சாப்பிடுவாங்கன்னு தெரியும், அந்த அளவு நம்மளும் சால்ட் போட்டுக்கலாம். மேக்ஸிமம் ஒரு 1/2 ஸ்பூன் இல்லைனா ஒரு 1 ஸ்பூன் போட்டுக்கலாம் நம்ம சால்ட். அதுக்கப்புறம் அவ்வளோதான். இதுக்கப்புறம் நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இதை ஒரு 2 மினிட்ஸ் இந்த மாதிரியே நம்ம கொஞ்சம் ஹீட்டிங்லேயே வச்சு மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஸோ இப்போ 2 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா நான் உங்களுக்கு ஸ்டார்டிங்லேயே காமிச்சிடலாம் அந்த அரிசி தண்ணி. இப்போ அதை நம்ம இதோட மிக்ஸ் பண்ணிக்க போகிறோம்.
ஏன் அரிசி தண்ணி மிக்ஸ் பண்ணுறோம் அப்படின்னா, இது வந்துட்டு ஆக்சுவலாக அரிசி தண்ணின்றது கொஞ்சம் ஸ்ட்ரென்த்தும் அதை விட கொஞ்சம் நல்லா நம்மளுக்கு டேஸ்ட்டு தரும், அதனால தான். ஸோ எங்கள் வீட்டில் இருக்க குக்கர் படி நான் வந்துட்டு 4 கப் தண்ணி ஊற்றினேன். உங்கள் வீட்டில் எப்படி இருக்குதுன்னு பார்த்துட்டு நீங்கள் ஊற்றிக்கலாம். அதுக்கப்புறம் வந்துட்டு இதை கொஞ்சம் நேரம் மூடி வச்சுக்கலாம் நம்ம. ஸோ தண்ணி எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்துட்டு க்ளோஸ் பண்ணிடலாம் இப்போ நம்ம குக்கரை. இதை வந்து நம்ம மட்டன் தண்ணி எல்லாமே போட்டதுக்கப்புறம் ஓகே, நம்ம ஃபைனலாக இப்போ வந்துட்டு சூப் ரெடி பண்ணிட்டோம். ஸோ சூப் ரெடி பண்ணதுக்கப்புறம் ஒரு சின்ன பவுலில் நம்ம மாற்றி வச்சுட்டு, இதுக்கப்புறம் என்ன நம்ம ஆட் பண்ணுறோன்னா வந்துட்டு கொத்தமல்லி இலை கொஞ்சம் போடுறோம். நம்ம எதுக்காண்டி போடுறோம் அப்படின்னா நல்ல வாசனை வரதுக்காண்டி போடுறோம். இதுக்கப்புறம் நம்ம போய் மட்டன் கிரேவி எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம், வாங்க போகலாம். ஸோ இப்போ நம்ம வந்துட்டு மட்டன் கிரேவிக்காண்டி நம்ம வந்துட்டு மண் சட்டி வச்சுருக்கோம். நாங்கள் எங்கள் வீட்டில் மோஸ்ட்டாக ஃபைனலாக நம்ம வந்துட்டு மட்டன் சூப் எடுத்துட்டோம், மட்டன் கிரேவி செய்கிறதுலேருந்து. இப்போ நம்ம சூப் அப்படின்றது வந்துட்டு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. நான் கொஞ்சம் டேஸ்ட் பண்ணி பார்த்தேன், செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. இதை நம்ம வந்துட்டு ஃபைனலாக இது வந்து நல்ல ஸ்மெல், நம்ம நல்லா வாசனை வரணும் அப்படின்றதுக்காண்டி நம்ம என்ன ஆட் பண்ணுறோன்னா வந்துட்டு கொத்தமல்லி இலையும் கொஞ்சம் ஃபைனலாக சேர்த்துக்கிறோம். இப்போ வந்து நம்ம போய் மட்டன் கிரேவி எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம், வாங்க ஃப்ரெண்ட்ஸ் போகலாம். எங்கள் வீட்டில் வந்துட்டு மோஸ்ட்டாக நாங்கள் வந்துட்டு இது தான் யூஸ் பண்ணுவோம், இரும்பு இல்லைனா மண் சட்டி. இப்போ நாங்கள் எடுத்துருக்கோம் மட்டன் கிரேவிக்கு என்ன எடுத்துருக்கோம்னா மண் சட்டி யூஸ் பண்ணுறோம். இந்த மண் சட்டியில் வந்துட்டு நம்ம வந்துட்டு இப்போ ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். ஆயில் ஆட் பண்ணதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு கொஞ்சம் வச்சுருந்த அந்த பட்டை கிராம்பு இது எல்லாத்தையும் போட்டுக்கலாம். ஏன்னா கொஞ்சம் சும்மா தாளிப்புக்காண்டி போட்டுக்கலாம், அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ லாஸ்ட்டாக நம்ம வந்துட்டு நம்மக்கிட்ட இருக்கிற கொஞ்சம் மிச்சம் வச்சுருந்தோம்னா அந்த ஆனியன் அதையும் வந்துட்டு நம்ம சேர்த்துக்கலாம். ஸோ நம்ம ஆனியன் வந்துட்டு ஆட் பண்ணிட்டோம். ஆட் பண்ணதுக்கப்புறம் இது நல்லா வந்துட்டு ஃப்ரை ஆகணும். மேக்ஸிமம் எவ்வளோ நேரம் ஃப்ரை ஆகணும் அப்படின்னா வந்துட்டு ஒரு 4 மினிட்ஸ் இல்லைனா 5 மினிட்ஸ் வந்துட்டு ஃப்ரை ஆனால் போதும். இப்போ நம்ம வந்துட்டு தக்காளி ஆட் பண்ணிட்டோம். அதே மாதிரி தான் தக்காளியும் மேக்ஸிமம் ஒரு 4 to 5 மினிட்ஸ் வந்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அப்படியே விட்டால் கருகிரும். அதனால் நல்லா நம்ம வந்துட்டு ஒரு கரெக்டாக ஒரு லோ ஃப்ளேம்னா ஒரு மீடியம் ஃப்ளேமில் வந்துட்டு நம்ம வந்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இதுக்கப்புறம் சேம் அந்த சூப்பில் எப்படி நம்ம கருவேப்பிலை ஆட் பண்ணோமோ அதே மாதிரி இதுலேயும் கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கிறோம், கொத்தமல்லி இலை கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறோம். ஸோ இப்போ அது வந்துட்டு 4 to 5 மினிட்ஸ் வந்துட்டு வதங்கிருச்சு. இதுக்கப்புறம் நம்ம என்ன ஆட் பண்ணுறோம் அப்படின்னா வந்துட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்துட்டு ஆட் பண்ணுறோம். எத்தனை ஸ்பூன் ஆட் பண்ணுறோம் அப்படின்னா வந்துட்டு 1 ஸ்பூன் ஆட் பண்ணுறோம். இப்போ மறுபடியும் இதை நல்லா நம்ம வந்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கணும். ஸோ ஃபைனலாக இது வந்து நல்லா வந்துட்டு வதங்கிருச்சு. இதுக்கப்புறம் நம்ம என்ன ஆட் பண்ண போகிறோம் அப்படின்னா நம்ம வந்துட்டு வச்சுருக்கிற இந்த மட்டன் சூப்பை வந்துட்டு இதில் ஆட் பண்ண போகிறோம். மட்டன் சூப்பை வந்துட்டு ஆட் பண்ணலாம். ஆக்சுவலாக நம்ம வந்துட்டு மட்டன் பீஸெல்லாம் வந்துட்டு நல்லா இந்த மாதிரி வந்துட்டு நம்ம எடுக்கிறதுலே வந்துட்டு ஃபில்ட்ரு பண்ணி இந்த மாதிரி மட்டன் பீஸை மட்டும் இதில் வந்துட்டு நம்ம ஆட் பண்ணுறோம். ஸோ நம்ம வந்துட்டு மட்டன்லாம் ஆட் பண்ணிட்டோம். இப்போ நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மேக்ஸிமம் எவ்வளோ நேரம் மிக்ஸ் பண்ணலாம் அப்படின்னா வந்துட்டு 2 மினிட்ஸ் போதும். இது ரொம்பலாம் மிக்ஸ் பண்ண வேணாம். மிக்ஸ் பண்ணுற கையோடு நம்ம வந்துட்டு 1 ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். 1 ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் வந்துட்டு கொஞ்சம் லைட்டாக காரம் தெரியணுன்றதுக்காண்டி நம்ம வந்துட்டு இது மிளகாத்தூள் யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு 1/2 ஸ்பூன் அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம், ரொம்ப அதிகமாகலாம் வேணாம். நம்ம ஏன் மிளகாத்தூள் வந்துட்டு கம்மியாக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா இதிலே ஆக்சுவலாக இஞ்சி மிளகு அந்த காரம் எல்லாமே இருக்குது. அதனால் நம்ம வந்துட்டு கம்மியாகவே மிளகாத்தூள் வந்துட்டு யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம வீட்டில் இருக்கிற சின்ன குழந்தைங்களும் அவ்வளோக்கா வந்துட்டு மிளகாத்தூள்லாம் வந்துட்டு விரும்ப மாட்டாங்க, காரம் அப்படின்றதெல்லாம். ஸோ கொஞ்சமாகவே வந்துட்டு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறம் ஓகே, இதை நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இப்போ நம்மக்கிட்ட இருக்கிற சூப்பை வந்து நம்ம இதை வந்துட்டு ஆட் பண்ண போகிறோம். ஸோ ஃபைனலாக நம்ம வந்துட்டு சூப்பை ஆட் பண்ணிட்டோம். ரொம்பலாம் ஆட் பண்ண வேணாம் சூப். உங்கள்கிட்ட நீங்கள் எவ்வளோ அதில் மட்டன் பீஸ் போடுறீங்களோ அந்தளவுக்கு ஆட் பண்ணால் போதும். இதை நல்லா மறுபடியும் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். ஸோ இது நல்லா கொதிக்கணும். எவ்வளோ நேரம் கொதிக்கணும் அப்படின்னா ஒரு 10 நிமிஷம் கொதிச்சா போதும்.
அதுக்கப்புறம் நம்மளோட மட்டன் கிரேவி ரெடி ஆகிடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கொதிஞ்சு முடிச்சிருச்சு. இப்போ நம்ம வந்துட்டு தேங்காய்லாம் இப்போ ஆட் பண்ணியாச்சு. தேங்காய் ஆட் பண்ணதுக்கப்புறம் நல்லா வந்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறம் நம்ம மட்டன் கொஞ்சம் ஒரு 2 மினிட்ஸ் இல்லை ஒரு 5 மினிட்ஸ் கொதிய வச்சுக்கலாம் மறுபடியும். அதுக்கப்புறம் நம்ம மட்டன் கிரேவி ரெடி ஆகிடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபைனலாக நம்மளோட மட்டன் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. ஸோ மட்டன் கிரேவி இன்றைக்கி எங்கள் வீட்டில் என்னென்ன செஞ்சுருக்காங்கன்னு உங்களுக்கு காமிக்கிறேன். மட்டன் கிரேவி, அப்புறம் வந்துட்டு மட்டன் கிரேவிக்கான சாப்பாடு, தென் அதுக்கப்புறம் வந்துட்டு எங்கள் வீட்டில் வந்துட்டு கத்திரிக்காய் தொக்கு செஞ்சுருக்காங்க. கத்திரிக்காய் தொக்கு ப்ளஸ் மட்டன் கிரேவி செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் அவங்க வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். Subscribe my channel and like my channel, comment my channel. Okay, bye friends. Thank you.